hello, வணக்கம் and welcome to Poornima Vlogs. இன்னைக்கு Poornima Vlogsல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போறோம். சோ இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம தேவையான அளவு பச்சரிசி மாவு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இடியாப்ப மாவு. சோ இதுல வந்து நம்ம கொஞ்சமா தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கறோம். அதிலே கொஞ்சமா வந்து நெய்யும் வந்து நான் விட்டுக்கறேன். சோ மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்ட்டா வந்துட்டு இடியாப்பம் பண்ணும்போது நல்ல சூப்பராவே நமக்கு கிடைக்கும். சோ இதுல வந்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் சூடான தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சோ இதுல வந்து நம்ம கை வந்துட்டு நம்ம போட்டு கிண்ட முடியாது. ஏன்னா வந்து தண்ணி வந்து சூடா இருக்கும்போது நம்ம கை வச்சு செய்ய முடியாது. சோ ஏதாவது வந்து நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு கிளறணும். ஸோ ஒரே அடியாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, ஜாஸ்தியாயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு கையை போட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இடியாப்பம் புளிகிற அந்த கட்டையில் நம்ம மாவை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இட்லி பானையில் இடியாப்பம் புளிஞ்சு வைப்போம் இல்லையா தட்டில், ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடியாப்ப மாவு நம்ம பிசையும் போதே நம்ம சுடுதண்ணி விட்டு நம்ம இந்த கிளறும் போதே நமக்கு பச்சரிசி மாவு பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ நம்ம இடியாப்பா அந்த புளிஞ்சு நம்ம வைக்கும்போது 2 நிமிஷத்தில் நமக்கு டக்குன்னு வந்துட்டு எடுத்து மாற்றி கூட நம்ம வச்சிடலாம். ஸோ உடனே வந்து ரெடி ஆயிரும். ஸோ அந்த வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் பாலும் வந்துட்டு செஞ்சுக்க போகிறோம். ஸோ தேங்காய் பாலுக்கு ஒரு முழு தேங்காய் வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நார்மல் நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நம்ம புளிஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து பாலும் வந்து நமக்கு திக்காக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் அடிக்கடி வந்து நிறைய தண்ணியை ஊற்றி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 தடவை நீங்கள் புளிஞ்சு எடுத்தாவே நல்லா திக்கான வந்துட்டு பால் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாலில் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி சுகர் இல்லையா நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடியாப்பம் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு நமக்கு வெந்து வந்துருச்சு. டக்குன்றது 1 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம துணியிலேருந்து எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் நமக்கு ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வந்துட்டு நமக்கு இடியாப்பம் கிடச்சிருக்கு. ஸோ அது தேங்காய் பாலை நம்ம ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது நார்மலாக வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து அரைச்சி எடுத்த மாவு தான். ஸோ இது வந்து இடியாப்பம் மிக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதிலே வெறும் பச்சரிசி மாவுலேயே வந்து ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.